1799 திப்பு சுல்தானோட மறைவுக்கு அப்புறமா மைசூர் ராஜ்யத்தை உடையார்களோட ஆட்சி அமைப்பா மாத்தி மொத்த மைசூரையும் லேண்ட் சர்வே எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷர்ஸ் கேஜிஎஃப் பகுதிகளுக்கு போகும்போதுதான் கேஜிஎஃப்ல தங்கத்துக்கான வேட்டை துவங்குது. லிeutenant ஜான் வாரனோட இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் 1804 ஏசியாட்டிக் ஆனுவல் ரெஜிஸ்டர்ல வெளியாகி பல பிரிட்டிஷ் முதலாளிகளோட கவனத்தை ஈர்த்து கேஜிஎஃப் நோக்கி தங்க வேட்டைக்கு வர வைக்குது. ஒரு கட்டத்துல சிண்டிகேட் கிட்ட இருந்த லீஸ் ரைட்ஸ் லண்டன் நகரத்தை சேர்ந்த மிகப்பெரிய மைனிங் கம்பெனியான ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ்ங்கிற கம்பெனிக்கு போக, அந்த கம்பெனி மூலமா கேஜிஎஃப் பகுதியில பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நடக்கிற முயற்சியின் விளைவு மலைமலையா தங்கத்தை கேஜிஎஃப் இந்த உலகத்துக்கே கொட்டி கொடுக்க துவங்குச்சுன்னு சொல்லலாம். கோலார் கன்செஷனரிஸ் கம்பெனி லிமிடெட்ங்கிற சிண்டிகேட் கிட்ட இருந்து 1880 கேஜிஎஃப் மைனிங் லீஸ் ரைட்ஸை வாங்குற ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் கம்பெனி உடனடியா கேஜிஎஃப்ல மைனிங் வேலைகளை தொடங்குறாங்க. கேப்டன் டேவியஸ் மற்றும் கேப்டன் ராஜர்னு 2 டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தலைமையில கேஜிஎஃப் மண்ணில் மைனிங் ஒர்க் தொடங்குது. பழங்கால தங்க சுரங்க குழிகள் இருக்கிற மாரிக்குப்பம் பகுதியிலேயே தொடங்கப்பட்ட இந்த மைனிங் ஒர்க்ல பல தடங்கல்களை சந்திக்கிறாங்க டேவியஸ் அண்ட் ராஜர். ரொம்பவும் தன்னம்பிக்கையோட வேலைகளை முன்னெடுத்துட்டு போனாலும் இந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போய் முடிய ஜான் டெய்லரோட நெருங்கிய நண்பரும் கேஜிஎஃப் வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு டேர் டெவில் ஹீரோவுமான கேப்டன் பிடி பிளம்மர்ங்கிற மைனிங் ப்ரொஃபஷனல் 1804 பிப்ரவரி மாசம் கேஜிஎஃப்க்கு வந்து இறங்குறாரு. கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையான மாரிக்குப்பம் தங்க சுரங்க குழிகள்ல யாரோட பேச்சையும் கேட்காம நம்பிக்கையோட மைனிங் வேலையை தொடங்குற பிளம்மர் 173 அடியில ஒரு தங்க புதையலை கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு மண்ணுல 124 கிராம் தங்கம் கிடைக்கக்கூடிய பகுதியை அடைஞ்சு மேலும் முன்னேறி போற பிளம்மரோட விடாமுயற்சியின் விளைவு த சாம்பியன் குவார்ட்ஸ் லோடுன்னு சொல்லப்படுற தங்க சுரங்கம் ரீடிஸ்கவர் பண்ணப்படுது. பிளம்மர்னால நடந்த இந்த ரீடிஸ்கவரி தான் இந்தியாவோட மாடர்ன் கோல்ட் மைனிங் ஹிஸ்டரிக்கான அடித்தளம்னே சொல்லலாம். 1802 ஜான் வாரன் தொடங்கி பல பிரிட்டிஷர்ஸும் மற்ற ஃபாரினர்ஸும் பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கேஜிஎஃப்ல தங்கத்துக்கான தேடுதலை நடத்தி இருந்தாலும் அதுல பெரும் வெற்றியை அடைஞ்ச மனிதன்னா அது ஜான் டெய்லர் தான் சொல்லலாம். இந்த காரணத்தினாலேயே அவரோட பெயர் ஜான் டெய்லர் த கிரேட்னு இன்னைக்கு வரைக்கும் புகழப்பட்டு வருது. சாம்பியன் குவார்ட்ஸ் லோடோட ரீடிஸ்கவரியை தொடர்ந்து ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் கம்பெனி தங்களோட டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா கேஜிஎஃப்ல பல இடங்கள்ல சுரங்க குழிகளை தோண்டி கிட்டத்தட்ட 14 லோட்கள் உருவாக்கப்பட்டு 11 வெவ்வேறு கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ல சுரங்க வேலைகள் நடந்திருக்கு. கேஜிஎஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் அத்தனையும் நேரடியா லண்டன் நகரத்துக்கு 1914 வரைக்கும் அனுப்பப்பட்டு வந்திருக்கு. தங்கத்தோட விலைய பேங்க் சார்ட்டர்ஸ்ங்கிற நிறுவனத்தால 1844 நிர்ணயிக்கப்பட்டு அதே விலையில 1914 வரைக்கும் இருந்திருக்கு. 1914 தொடங்கின முதல் உலகப் போர் தங்கத்தோட விலையை உயர்த்த ஆரம்பிக்கவே தங்கம் ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்துல பல நிபந்தனைகள் உள்ள வந்திருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக ஆழம் கொண்ட தங்க சுரங்க குழி கேஜிஎஃப்ல தான் இருக்கு. அண்ட் அதோட ஆழம் கிட்டத்தட்ட 12391 அடி. மேலும் அத்தனை அடி ஆழத்துல இருக்க பாறைகளோட டெம்பரேச்சர் மட்டுமே 58 டிகிரி செல்சியஸ்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அதிக ஆழம் கொண்ட சுரங்க குழிகளுக்குள்ள இறங்குறதுக்கான உலகத்திலேயே மிகப்பெரிய லிஃப்ட் ஆபரேட்டிங் வைண்டரும் கேஜிஎஃப்ல தான் இருந்ததா சொல்லப்படுது. கேஜிஎஃப்ல இருக்க மொத்த சுரங்கங்களையும் இணைக்கிற பாதைகளோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 1360 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. கோலார்ல 1880 தங்க சுரங்கங்கள் ரீடிஸ்கவர் பண்ணப்பட்ட புதுசுல அந்த சுரங்க குழிகள்ல வேலை செய்ய உள்ளூர்ல இருந்த ஆதி தமிழ் மக்கள் பெரிதும் உதவி இருந்தாலும் போக போக அதிக ஆட்கள் தேவைப்பட்ட நிலைமையில ஜான் டெய்லர் லண்டன்ல இருந்தே ஆட்களை கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா இந்த ஆபத்தான வேலைகளுக்கு அதிக சம்பளம் கேட்டதுனால அந்த மக்களை கூட்டிட்டு வர முடியல. இதனால லண்டன்லயே இருந்த மைனாரிட்டி மக்களான கார்னிஷ் மக்கள்ல கொஞ்சம் பேர்த்த தான் கேஜிஎஃப் மைனிங் வேலைக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. மேலும் பல வேலையாட்கள் தேவைப்பட்ட நிலையில ஜான் டெய்லர் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வரலாம்னு முடிவு செஞ்சு அதுக்காக அவர் உபயோகிச்ச ஏஜென்ட்டுகள் தான் கங்காணிகள். காட்டி கொடுத்த கங்காணிகள், ரத்தம் உறிஞ்சும் காட்டேரிகள்னு வரலாற்றுல பெயர்கள் நிலைச்சு போன இந்த
கண்காணிகளோட வேலையே வெள்ளைக்காரங்க கிட்ட அதிக காசு வாங்கிட்டு ரொம்பவும் கம்மியான கூலிக்கு ஆட்களை பிடிச்சிட்டு வர்றதுதான். அப்படி மக்களோட உழைப்புல இருந்து பிழைப்பு நடத்துற இந்த கண்காணிகள் குறிவைக்கிறதே ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடி மக்களை தான். ஏற்கனவே மோசமான சாதிய கட்டமைப்புகள் இருக்க நிலப்பிரபுத்துவத்துக்கு கீழே அடிமைகளா வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, சுயமரியாதைன்னு பல ஆசை வார்த்தைகளை காட்டி சுரங்க வேலைக்கான அக்ரிமெண்ட்டுகளை போட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை வட ஆற்காடு, சித்தூர், சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள்ல இருந்து கேஜிஎஃப்க்கு கூட்டிட்டு வந்தது இந்த கண்காணிகள் தான். கேஜிஎஃப்க்கு மட்டுமே இல்ல, பிரிட்டிஷ் காலகட்டத்துல பிரிட்டிஷர்ஸுக்கு அடிமையா ஒடுக்கப்பட்ட மக்களை தமிழ்குடி கிராமங்கள்ல இருந்து கூட்டிட்டு போய் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் மற்றும் ரப்பர் தோட்டம்னு இந்தியாவில் இருக்க பல பகுதிகளுக்கு மட்டும் இல்லாம மலேசியா, பர்மா, சிலோன், ஜாவா, சுமத்ரான்னு பல நாடுகளுக்கு அடிமைகளை அனுப்பி வச்சதும் இந்த கண்காணிகள் தான். பண்ணை வேலைகள்ல மிராசுகளுக்கு அடிமையா சாதிய கொடுமைகளுக்கு ஆளாகிறதுக்கு வெள்ளைக்கார துரைங்க கிட்ட ஒரு சுயமரியாதையான வாழ்க்கைய வாழலாம்னு போன இந்த பட்டியலின மக்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது கேஜிஎஃப் சுரங்க வேலைங்கிறது ஒரு நரக வாழ்க்கைன்னு. இதுக்கு காரணம் கேஜிஎஃப் சுரங்க வேலையில இருந்த ஆபத்துகளும் இயற்கைக்கும் மனிதனுக்குமான போராட்டத்துல மனித உயிர்கள் செத்து மடிஞ்சதுதான். ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல எந்த ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளும் இல்லாத நிலைமையில மூச்சடைச்சு பாறை தலைக்கு மேல விழுந்து நிலத்தடி நீரால உருவாகிற திடீர் வெள்ளத்துல மூழ்கி பாறைகளுக்கு வைக்கிற வெடியால அடிபட்டுன்னு மக்கள் கொத்து கொத்தா சாகிற நிலைமை நரகத்தை விடவும் கொடியதா இருந்திருக்கு. இந்த வேதனைகளை தாங்கிக்க முடியாம இரவோடு இரவா கேஜிஎஃப் விட்டு ஓட நினைச்ச மக்களை தேடி புடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் அந்த நரக வாழ்க்கைக்குள்ள தள்ளுற சூழல் நிகழ்ந்திருக்கு. இந்த வகையில தான் கேஜிஎஃப்ல நவீன அடிமை முறை பழக்கத்துல இருந்திருக்கு. 1880கள்ல இருந்து 1930 வரைக்கும் அங்க வேலை செஞ்ச தொழிலாளிகளை பத்தின எந்த ஒரு ரெக்கார்டும் கூட மெயின்டைன் பண்ணாம தான் இருந்திருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். கீழே போனா பணம், மேல வந்தா பணம், இதுதான் அந்த காலகட்டத்தில் கேஜிஎஃப் தொழிலாளர்கள் மத்தியில வலம் வந்த டயலாக். அப்படி மேல வந்த அவங்களுக்கு கிடைக்கிற பணமுமே வாழ்க்கையை நடத்தக்கூட பத்தாத பணமா தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, நிர்ணயம் பண்ணின பணத்தை பிரிட்டிஷர்ஸ் சரியான தேதிக்கு கொடுத்து வந்ததுதான். 1897ல மைசூர் மைனோட டெய்லர் ஷாஃப்ட்ங்கிற சுரங்க குழியில ஏற்படுற விபத்துல 52 தொழிலாளர்கள் இறந்து போய் பல தொழிலாளர்களுக்கு பலமான அடிபட்டிருக்கு. செத்த பிணங்களை குழிக்குள்ள மறுபடியும் திரும்பி போய் எடுக்க தைரியம் இல்லாம ரொம்ப நாட்கள் பிணங்கள் சுரங்க குழிக்குள்ளேயே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தைரியம் வந்த சில மக்கள் அந்த பிணங்களை மீட்டெடுக்க போகும்போது சகிக்க முடியாத நாற்றத்தோட சேர்ந்து இறந்த மக்களோட குரல்கள் அவங்கள ரொம்பவும் பயப்படுத்தினதா வெளியே வந்தவங்க சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா வெளியான தங்கலான் படத்துல ஆரத்திங்கிற கேரக்டரை இயற்கையின் அடையாளமா உருவாக்கி அந்த இயற்கை தான் அங்க தங்கத்தை எடுக்க முயற்சி பண்றவங்களை அழிக்கிறதா ஒரு மேஜிக்கல் ரியலிசம் உருவாக்குனேன்னு இயக்குனர் பாரஞ்சித் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அப்படிப்பட்ட இயற்கைக்கும் மனிதனுக்குமான போராட்டம் தான் உண்மையில கேஜிஎஃப்ல நடந்தது. ஆனா அப்படிப்பட்ட போராட்டத்துல ஈடுபட்டு தங்களோட உயிரை கொடுத்து தங்கத்தை எடுத்து வந்த நம்ம பூர்வக்குடி தமிழ் மக்களுக்கு அந்த தங்கமும் அந்த தங்கத்தை சொந்தம் கொண்டாடின பிரிட்டிஷர்ஸும் மேல்தட்டு இந்திய மக்களும் எந்த ஒரு நல்லதும் செய்யல. இப்படிப்பட்ட அதிபயங்கரமான வேலைகள்ல ஈடுபடுற அந்த மக்களுக்கு எந்த நேரத்துல வேணும்னாலும் சாவு வரும்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட பதில், அதனால என்ன, நீங்க சாவுங்க, உங்க சாவுனால கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, கொஞ்சூண்டு இன்சூரன்ஸ் பணத்தை தவிர அப்படிங்கிறது தான். இப்படி கேஜிஎஃப்ல எடுக்கப்பட்ட மலைமலையான தங்கத்தால இந்த உலகத்தோட பல மேல்தட்டு வர்க்கங்கள் பெரும் பலனை அடைஞ்சிருந்தாலும் அங்க வேலை செஞ்ச பூர்வக்குடி தமிழ் மக்களுக்கு கிடைச்சது எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை வரலாறு. அந்த வகையில கேஜிஎஃப்ல அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீடுகளோட நிலைமை, மேற்கொண்டு அவங்க அடைஞ்ச வளர்ச்சி, பிற்காலத்துல உருவான சமூக சீர்திருத்தங்கள், சமூக ஆர்வலர்களான பண்டிட் அயோத்திதாசர் மற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோட கேஜிஎஃப் வருகை மற்றும் தொண்டுகள் போன்ற பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.